எல்லோருக்கும் வணக்கம். கொஞ்சம் பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. சார் மேக்ஸில 25க்கு 25 எப்படி சார் எடுக்கிறது? நான் எந்த மாரி சார் படிச்சா 25க்கு 25 எடுக்க முடியும்? என்னாலலாம் 25க்கு 25 எடுக்க முடியுமா சார்? அப்படின்ற மாரி நெறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கேன். ஸ்கூல் புக்ல எங்கெங்கெல்லாம் என்னெல்லாம் படிச்சா நம்ம மேக்ஸ்ல 25 மார்க்கு எடுக்கலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. உங்கள நீங்களே தாழ்வுபடுத்திக்காதீங்க. அதாவது என்னால முடியுமா சார்? முடியாதா சார்? அப்படின்ற கொஸ்டினே முதல்ல கேட்கறது தப்பு. நான் கேட்குறேன் என்ட்ட கேட்குற எல்லார்ட்டயும் சொல்லுவேன். முதல்ல முடியும்னு உங்கள நம்புங்க. உங்கள நம்புனா தான் நீங்க வந்துட்டு அந்த எடுத்த காரியத்த முடிக்க முடியும். என்னால முடியுமா? முடியாதா? அப்படின்னு டவுட்லயே இருந்தீங்கன்னா, கடைசி வரைக்கும் உங்களோட வேலையும் டவுட்ல தான் இருக்கும். ஸோ கான்ஃபிடென்ட்டா எந்த ஒரு செயலா இருந்தாலும் பாஸ் ஆகுறோம், ஃபெயில் ஆகுறோன்றது 2வது விஷயங்க. முதல்ல படிக்கணுங்க. படிச்சு இந்த விஷயத்துல நான் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்னு ஒரு குறிக்கோளோட தொடர்ந்து அதை நோக்கி போய்க்கிட்டே இருங்க. வாழ்க்கையில கண்டிப்பா எல்லாரும் முன்னாடி வந்துடலாம். ஸோ மேக்ஸ்ல நம்ம ஒரு 25க்கு 25 எடுக்கிறது ஒரு மேட்டரே கிடையாது. மேக்ஸ் நீங்க நல்லா போடணும், நல்லா ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா வாய்ப்பாடு நல்லா படிங்க. வாய்ப்பாடு மட்டும்தான் உங்களோட மேக்ஸ் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணும். 1லேருந்து 20 வரைக்கும் வாய்ப்பாடை தரவா படிங்க. 1x1ல ஆரம்பிச்சு 20x20ல நீங்கள் முடிக்கணும். அது வரைக்கும் வாய்ப்பாடு கிளியராக இருக்கணும். வாய்ப்பாடு படிக்கும்போது நான் அப்படியே அந்த ஆர்டர் படி தான் படிப்பேன்னு படிக்காதீங்க. 1x1 1x2 அப்படி படிக்காதீங்க. வாய்ப்பாடு படிச்சிங்கன்னா ரிவர்ஸில் படிங்க. 20x20 400 19x20 380 அப்படின்ற மாதிரி படிங்க. ஸோ இதுதான் உங்களோட மேக்ஸோட ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கு. அது உங்களுக்கே தெரியாது. ஒரு தசம எண்ணா இருக்கட்டும், ஒரு பின்னமாக இருக்கட்டும், எந்த ஒரு நம்பராக இருந்தாலும் நீங்கள் மேக்ஸில் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அது அவ்வளோக்கு அவ்வளோ உங்களை ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணும். வாய்ப்பாடு ரொம்ப மஸ்ட்டு. ஸோ மேக்ஸ் படிக்கணும் நீங்கள் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது வாய்ப்பாடு. வாய்ப்பாடு கண்டிப்பாக படிங்க. ஸோ ஸ்கூல் புக்ஸில் எங்கெல்லாம் என்னெல்லாம் இருக்குது, நம்ம சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நாம் எந்த மாதிரி படிக்கணும் அப்படின்றதான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். 6th ஃபஸ்ட்டு டேர்மை பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பேசிக்ஸ் தான் இருக்கும். எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு படிப்புக்கும் அதோட அடித்தளம் ரொம்ப முக்கியம். அதாவது பேசிக்ஸ் ரொம்ப முக்கியம். பேசிக்ஸ் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதுக்கப்புறம் தான் அதோட கோர் எல்லாமே நமக்கு க்ரோ அப் ஆகும். இல்லைன்னா பேசிக்ஸ் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா கோரை நம்ம படிக்கவே முடியாது. அதுதான் உண்மை. ஸோ 6th ஃபஸ்ட்டு டேர்மை பொறுத்த வரைக்கும் எண்களை பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸோட பேசிக்ஸ் இருக்கும். இந்த பேசிக்ஸ் எல்லாமே படிக்காமல் விட்டுருங்க. லாஸ்ட்டாக நடந்த எஸ்ஏ எக்ஸாமில் எந்த மாதிரி ஒரு சம்ஸ் வந்துருச்சுன்னா யூனிட் கன்வர்ஷன் பற்றி கேட்டிருந்தாங்க. அதாவது ஒரு பில்லியன்னா என்ன, ஒரு மில்லியன்னா என்ன, ஒரு சென்டிமீட்டர்னா எத்தனை எம்எம், அந்த மாதிரி சம்ஸ்லாம் நிறையா கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் பேசிக்ஸ் எப்போவுமே ஸ்ட்ராங்காக படிச்சுக்கோங்க. யூனிட் கன்வர்ஷன் நிறையா படிச்சுக்கோங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சி நிறையா பேட்டர்ன்ஸ் எல்லாமே மாற்றிட்டாங்க. சைக்காலஜிலாம் 7 கொஸ்டின் வரைக்கும் கேட்குறாங்க. அப்போது நீங்கள் சைக்காலஜியும் வெயிட்டேஜ் கொடுக்கணும். எண்கள் வந்துட்டு ஒரு முக்கியமானது. பேசிக்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அந்த பேசிக்ஸ் எல்லாமே பார்த்துக்குங்க. எது பெரிய எண், எது சின்ன எண், ஒரு 1 10 100 அப்படின்னு சொல்லுவோம்ல, எது எந்த இடத்துல இருக்குது அப்படின்ற பேசிக்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அதே மாதிரி இயற்கணிதம், அதுக்குள்ள பேசிக்ஸ் 6th பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் உங்களுக்கு பேசிக்ஸ் தான் இருக்கும். இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் ஒரு முக்கியமான சாப்டர். ஸோ இதை நீ படிச்சுக்கோங்க. இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் படிச்சிங்க அப்படின்னா நிறைய இதை கவர் பண்ணலாம். ஏஜஸ் எல்லாமே இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் நீங்கள் ஈஸியாக கவர் பண்ணிடலாம். ஸோ இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னது? இந்த ஃபார்முலாவே அதான், A/P = C/T. இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா இது என்ன வரும்? A/B = C/D அப்படின்ற ஒரு ஃபார்முலா. இதுதான் ஃபார்முலா. A/B = C/D இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தான் இதை குறுக்கு பெருக்கல் என்ன வரும்? AD = CB. இந்த ஃபார்முலா ரேஷியோ பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்முலா. சம்டைம்ஸ் சைக்காலஜி இன்கேஸ் அது ஒரு சைக்காலஜி கொஸ்டினாக இருந்துச்சுன்னா நீங்கள் லாஜிக்ஸ் மட்டும் பார்த்தா போதும். வடிவியல் பொறுத்த வரைக்கும் பேசிக்ஸ் தான். கோடுகளுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. ஒரு கோணங்கள் இருக்குன்னா முக்கோணத்தின் கோணங்களின் கூடுதல் எத்தனை, சதுரத்தின் கோணங்களின் கூடுதல் என்ன, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த கோணங்களில் கொடுத்துருப்பாங்க. புள்ளிகள், கோடுகள், அதாவது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கிறீங்க, புள்ளியியல் படிக்கிறீங்கன்னா அதோட பேசிக்ஸும் இந்த லெசன்ஸில் தான் இருக்கும். புள்ளியலை பொறுத்த வரைக்கும் அதே தான். இந்த நிறைய டயக்ராம்ஸாக கொடுத்துருப்பாங்க. அதை சும்மா ஓரளவு பார்த்துக்கோங்க. தகவல் செயலாக்கம் அப்படின்றதுல இது எல்லாமே சைக்காலஜி கொஸ்டின் ரிலேட்டடான ஒரு முக்கியமான சாப்டர். நீங்கள் சைக்காலஜி படிக்கணும்னா பேசிக்ஸ் இதில் கொஞ்சம் இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. செகண்ட் டேர்மும் அதே தான். பகுஎண் மற்றும் பகாயன்கள் ஒரு முக்கியமான சாப்டர். பகுஎண்கள் மற்றும் பகாயன்கள், வகுபடும் தன்மைகள்,
பகா காரணிகள், பொது காரணிகள், பொது மடங்குகள் இதெல்லாமே முக்கியமானது தான். இது எல்லாமே பேசிக்ஸாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் பேசிக்ஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டுருக்காக விட்டுறக்கூடாது. ஸோ ஒவ்வொன்றிலையும் சின்ன சின்ன விஷயங்கள் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் படிச்சுருங்க. எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ஒரு முக்கியமான சாப்டர். நீங்கள் கண்டிப்பாக இதை என்ன செய்யணும், டிஎன்பிசி படிக்கிறீங்கன்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப் இல்லாத ஒரு கொஸ்டின் பேப்பரை கூட பார்க்க முடியாது, ரொம்ப ரேர். ஸோ அதனால் இந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப்பை ரொம்ப தெளிவாக படிச்சுக்கோங்க. இந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப் நான் எதுக்கு உங்களை வாய்ப்பாடு படிக்க சொன்னேன் அப்படின்னா, இந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப் போடும்போது வாய்ப்பாடு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வாய்ப்பாடு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப்லாம் பார்த்தோன்னே உடனே ஆன்சர் பண்ணிடுவீங்க. நீங்கள் வந்துட்டு அந்த டானா வகுத்துலாம் போட்டு பார்க்கணும் அப்படின்னு ஒரு அவசியம் கிடையாது. அதனால் வாய்ப்பாடை மட்டும் நல்லா தெளிவாக தரவாக படிச்சுக்கோங்க. அளவைகள் பொறுத்த வரைக்கும் அதுதான். அளவைகள் பொறுத்த வரைக்கும் முக்கியமானது என்னென்னா, இப்போ மெட்ரிக் கல்வெட்டின் அளவைகள் அப்படின்னா என்ன வரும், 1 லிட்டர் அந்த மாதிரி வரும். 1 லிட்டர் 1 கேஜின்னா எத்தனை கிராமு, ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வரும். 1 லிட்டர் எத்தனை கேஜி, அந்த மாதிரி சம்ஸு நிறைய வரும். ஸோ அந்த யூனிட் கன்வர்ஷன் அப்படின்றத மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கால அளவைகள், அது மாதிரி அப்புறம் சில அடிப்படை அளவைகளில் நம்ம இது எஸ்ஐ யூனிட்டில் சொல்லலாம். அந்த மாதிரி உள்ள அளவைகள் இருக்கும். ஒரு ஏக்கர் அப்படின்றது எத்தனை ஹெக்டேர், ஒரு ஹெக்டேர்ன்றது எத்தனை ஏக்கர், ஒரு சென்ட்டுன்றது எத்தனை ஏக்கரில் வரும், ஒரு ஏக்கர் எத்தனை சென்டில் வரும். ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நிறையா படிச்சுக்கோங்க. அதெல்லாம் முக்கியம். கால அளவைகள் பொறுத்த வரைக்கும் டைம் தான். ஒரு நாளைக்கு எத்தனை நிமிடங்கள் இருக்குது, 1440 நிமிடங்கள் இருக்குது, 3600 செகண்ட்ஸு, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நிறையா படிச்சுக்கோங்க. கால அளவைகள் பொறுத்தும் அதுதான் மோஸ்ட்லி கவர் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு லாப நட்டம்லாம் படிக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட வாழ்க்கையை ஒன்றி படிங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கி 10 ரூபா சேர்த்து வச்சு 20 ரூபாய்க்கு விற்கிறீங்க ஒரு பொருளை. இப்போ உங்களுக்கு லாபம் எவ்வளோ, 10 ரூபா லாபம். அதே பொருளை 5 ரூபா கம்மி பண்ணி 5 ரூபாய்க்கு விற்கிறீங்க. இப்போ நஷ்டம் எவ்வளோ, 5 ரூபா. இவ்வளோ தான். அதில் என்ன பேர் வேணாலும் கொடுத்துட்டு போகிறாங்க, ஒரு கணக்கில் என்ன பேர் வேணாலும் கொடுத்துட்டு போகிறாங்க. நீங்கள் உங்களோட லைஃபுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிக்கோங்க. அப்போ தான் அந்த லாப நட்டம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். லாப நட்டம் அப்படின்றது ஒரு பெரிய சம்ஸே கிடையாது. நீங்கள் இதுக்கு ஃபார்முலாவே படிக்க தேவையில்லை. உங்களோட லைஃபு, நான் ஒரு கடைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அதில் அவன் ப்ரைஸ் டேக் என்ன போட்டிருக்கான், அவன் எத்தனை % நமக்கு தள்ளுபடி கொடுத்துருக்கான் அப்படின்றத நீங்கள் வாங்கினீங்கன்னா அது தெரியும்ல. அதுதான் மேக்ஸ். லாப நட்டம்ன்றது அதுதான் கணக்கு. நீங்கள் இதுக்கு ஃபார்முலாலாம் படிக்கணும்னு அவசியமே கிடையாது. மறுபடியும் சொல்கிறத, மேக்ஸுன்றது நம்மளோட லைஃப்பில் ரெகுலராக நடக்கிற ஒரு விஷயந்தான் மேக்ஸு. ஸோ உங்கள் லைஃபோட ஒன்றி ஒரு கணக்கை ரீட் பண்ணிங்கன்னா அந்த கணக்கு ஒன்றுமே இல்லைன்றது உங்களுக்கு ஆயிரும். வடிவேல் பொறுத்த வரைக்கும் அதே தான். எல்லாமே பேசிக்ஸாக இருக்கும். முக்கோணத்துக்கு உள்ளது பேசிக்ஸ் எல்லாமே இருக்கும். செங்குத்து கோடுகள் வருதல், இனக்கோடு வருதல், இது எல்லாமே பேசிக்ஸ் தான் இருக்கும். செங்கோடுகள், அதாவது அசமபக்க முக்கோணம், இரு சமபக்க முக்கோணம், சமபக்க முக்கோணம் அப்படின்னு முக்கோணம்லாம் இருக்குல்ல, அதுக்கு ஒன்றால் அந்த பேசிக்ஸ் எல்லாமே இதில் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. இதே தான் இதில் அந்த டயக்ராம்ஸ் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சைக்காலஜி கொஸ்டின்ஸ் இது எல்லாமே 6th பொறுத்த வரைக்கும். 6th தேர்ட் டேர்மை பொறுத்த வரைக்கும் பின்னங்களை பொறுத்த வரைக்கும் இதுதான். பின்னங்களுக்கும் நீங்கள் வாய்ப்பாடு நிறையா படிச்சுக்கணும். பின்னங்களை பொறுத்த வரைக்கும் அதில் உள்ள சம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு வாய்ப்பாடு மஸ்ட்டு. வாய்ப்பாடு தெரிஞ்சால் ஒரு பின்னங்களை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ரெண்டாவது, நிறையா ஷார்ட்கட்ஸ் எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு 5 டிஜிட் ஒரு நம்பர் உள்ள கொடுத்துட்டு இதை வந்துட்டு சிம்பிளிஃபை பண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ அந்த 5 டிஜிட் நம்பர் வந்துட்டு 3ஆல் வகுப்படுமா, 4ஆல் வகுப்படுமா, 5ஆல் வகுப்படுமா, 6ஆல் வகுப்படுமா, நம்ம யோசித்து ஒவ்வொரு நம்பராக போட்டு டிவைட் பண்ணுறதுக்கு சிம்பிளாக ஸ்கூல் புக்கில் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னென்னா, இப்போ 3ஆல் வகுப்புடைய நம்பர் அப்படின்னா ஒரு 5 டிஜிட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த 5 டிஜிட்டில் உள்ள நம்பர்ஸ் எல்லாத்தையும் கூட்டுருங்க. அதாவது எல்லா நம்பரையும் கூட்டுனா அந்த நம்பரு 3ஆல் டிவைட் ஆச்சுன்னா அந்த நம்பர் 3ஆல் வகுப்படும் அப்படின்றதான் ஒரு ஷார்ட்கட். இதே மாதிரி 8, 11, 4 எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. 7 கொடுத்துருக்காங்க, 9 கொடுத்துருக்காங்க, 6 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பேசிக்ஸ் எல்லாமே நிறையாவே ஸ்கூல் புக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் படித்தா மட்டும்தான் அந்த பேசிக்ஸு ப்ளஸ் ஷார்ட்கட்ஸ் கேட்குறீங்களா, அந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாமே ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்காங்க. நம்ம வேறு எங்கேயுமே போய் படிக்க தேவை இல்லை. சுற்றளவு பரப்பளவு வந்துட்டு ஒரு முக்கியமான சாப்டர். நீங்கள் அதை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாஸ் தான். சுற்றளவு பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாஸ் தான். ஃபார்முலாஸை ரொம்ப ஸ்ட்ராங்காக படிச்சுக்கோங்க. எவ்வளோக்கெவ்வளோ ஃபார்முலா ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ அந்த பரப்பளவும் சுற்றளவும் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்கொயர் இருக்குது. ஸ்கொயரோட ஒரு ஏரியா இந்த பக்கம் ஏ, இந்த பக்கம் ஏ. இப்போ இது 4 பக்கமும் ஏ தான். இப்போ இதோட சுற்றளவு கேட்டால் என்ன சொன்னால், இது 4 கூட்டுனா சுற்றளவு. ஏரியா கேட்டால் இதையும் பெருக்குனா ஏரியா. இவ்வளோ தான்.
இதை போயிட்டு நான் வந்துட்டு சதுரத்தோட பரப்பளவு a², சதுரத்தின் சுற்றளவு 4a அப்படின்னு மனப்பாடம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் நம்ம ரியல் லைஃப்பில் பார்க்குற விஷயங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை படிச்சீங்க, ஒரு ஃபார்முலா படிக்கிறீங்கன்னா அது எப்போவுமே என்ன செய்யாது, மறக்கவே மறக்காது. 7th ஃபஸ்ட் டேர்மை பொறுத்த வரைக்கும் அதே தான். முழுக்கள் ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ன்னு வரும், அப்புறம் மைனஸ் வரும், ப்ளஸ்ஸும் கூட்டினா என்ன வரும், ப்ளஸ் வரும், அந்த மாதிரி மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ்ஸு அந்த மாதிரி ஒரு சம்ஸ். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டேர்ம்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதோட பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மைனஸையும் மேலே உள்ள மைனஸ் கீழே உள்ள மைனஸ் ரெண்டையும் வகுத்தா என்ன கிடைக்கும் அப்படின்ற சம்ஸ் தான் இருக்கும். முழுக்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அந்த யூனிட் கன்வர்ஷன் தான். பேசிக்ஸ் நிறையா இருக்கும். இந்த எண்ணியலை பொறுத்த வரைக்கும் இது அடிப்படை. இந்த அடிப்படையை நீங்கள் பண்ணால் தான் ஒரு சிம்பிளிஃபிகேஷன் பண்ண முடியும். ஸோ அதுக்கான அடித்தளம் இந்த எண்ணியலில் தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த சாப்டரை மிஸ் பண்ணிடாதீங்க. அளவைகள் அதே தான். இணைகிராம், சாய் சதுரம், சரிவகம், இந்த 3மே படிச்சுக்கோங்க. இது 3க்குமே ஃபார்முலா மட்டும்தான் மஸ்ட்டு. ஃபார்முலா நல்லா ஸ்ட்ராங்காக படிச்சுட்டீங்க அப்படின்னா இது ஒரு மேட்ரே கிடையவே கிடையாது. இயற்கணிதம் அதே தான். எல்லாமே பேசிக்ஸ் தான் இருக்கும். நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் ரொம்ப மஸ்ட்டு. ஸோ நேர் விகிதம்னா என்ன, எதிர் விகிதம் அப்படின்னா என்னென்னு படிச்சுக்கோங்க. அடுத்து 7th செகண்ட் டைமில் அதே தான் இருக்கும். தசம எண்கள் கொடுத்துட்டாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு 0.03என்றதை இல்லை 0.09 0.03 டிவைட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு ஒரு சம்மு கேட்குறாங்க அப்படின்னா இதை எப்படி நம்ம இப்போ டிவைட் பண்ணலாம் அப்படின்னா முதல்ல இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம முழு எண்ணாக முதல்ல மாற்றணும். முழு எண்ணாக மாற்றணும். இப்போ என்ன செய்யணும், 0.09 இப்போ இதை வந்து 100ஆல் பெருக்குன்னா என்ன வரும், 9 வரும். அப்போ மேலே 100ஆல் பெருக்குன்னா கீழையும் 100ஆல் தான் பெருக்கி ஆகணும். ஸோ அப்போ கீழே பெருக்குன்னா என்ன வரும், அப்போ 3 வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர் 3. ஸோ இந்த மாதிரி தசம எண்கள் எத்தனை டிஜிட் கொடுத்தாலும் சரி அதை வந்துட்டு ஒரு முழு நம்பராக மாற்றிட்டீங்க அப்படின்னா சிம்பிளாக சால்வ் பண்ணிடலாம். நீங்கள் தசம எண்ணாவே வச்சு அதை சால்வ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல புள்ளி வைக்கணுமா, இந்த இடத்துல புள்ளி வைக்கணுமா, எத்தனை டிஜிட்டுக்கு அப்புறம் புள்ளி வைக்கணும் அப்படின்றத மறந்துடுவீங்க. ஸோ பெருக்கலாக இருந்தாலும் சரி, வகுத்தில் இருந்தாலும் சரி, கூட்டலாக இருந்தாலும் சரி, பின்னங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு முழு டிஜிட்டாக மாற்றிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அளவைகள் பொறுத்த வரைக்கும் அதே தான். இதில் வந்து வட்டம் இருக்குது. வட்டம் ஒரு முக்கியமானது. வட்டத்தின் சுற்றளவு, அதோட நடைபாதையின் பரப்பு. இந்த நடைபாதையின் பரப்புனா என்ன சொல்லுவாங்க, ஒரு செவ்வக வடிவ பூங்கா இருக்குன்னு வச்சுக்குவோம். இந்த பூங்காவை சுற்றி ஒரு நடைபாதையை நாங்கள் அமைக்கிறோம் அப்படின்வாங்க. ஸோ இதோட இது எல், இதோட இது பி. ஸோ நமக்கு தேவை இந்த ஏரியா மட்டும்தான் நமக்கு கேட்குறாங்க. ஸோ அப்போ இன்னர் மெஷர்மெண்ட்டு ஒரு எல்லுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை ஒரு பின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போது இன்னரையும் அவுட்டரையும் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன செஞ்சிடும், ஏரியா கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக நம்மளோட லைஃப்பில் நம்ம ரெகுலராக பண்ணுற விஷயங்கள் தான் மேக்ஸு. நம்ம அதுதான் தெரியாமல் ஃபார்முலாஸ் மனப்பாடம் பண்ணுறோம். இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுட்ருக்கோம். ஒன்றுமே கிடையாது. மேக்ஸுன்றது ஒன்றுமே கிடையாது. வெறும் நம்பரை மாற்றி மாற்றி போடுறது தான் மேக்ஸு. சேம் இயற்கணிதம் தான். அடுக்கு விதிகள், இது சேம் நாம்ஸ். இது மேலே அப்பரில் உள்ள பவர்ஸில் உள்ள நம்பர்ஸை கூட்டினா என்ன வரும், ரெண்டுமே சமமாக இருந்தால் கூட்டணுமா பெருக்கணுமா, அந்த மாதிரி சம்ஸ் உள்ள எல்லாமே இந்த இயற்கணிதத்தில் இதில் கொடுத்துருப்பாங்க. வடிவியல் பொறுத்த வரைக்கும் அதே தான். முக்கோணத்தின் கோணங்களின் கூடுதல், இது ஒரு முக்கியமான சாப்டர். நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இப்போது எந்த முக்கோணமாக இருந்தாலும் உள்ள கோணம் 180 டிகிரி. அதே சதுரமாக இருந்தால் ஒவ்வொன்றுக்கும் 90 டிகிரி. இது 90 டிகிரி, இதுக்கும் 90 டிகிரி. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் என்ன ஆங்கிள் கூட்டினா எவ்வளோ வரும், இந்த மாதிரி சம்ஸ் கேட்டாங்கன்னா இந்த இன்னரில் உள்ள ஆங்கிள்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா அதை ஈஸியாக செஞ்சிடலாம், சால்வ் பண்ணிடலாம். 7th தேர்ட் டேர்ம் அதே தான். தசம எண்களே முழுதாக்கல் அப்படின்றது நான் சொன்னதான், ஆரம்பத்தில் சொன்னதான். 0.03 முழுவாக என்ன ஆகணும்னா 100ஆல் பெருக்குன்னா அது முழு எண்ணாக மாறிடும். அதே தான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சதவீதமும் தனிவட்டியும். பெர்சன்டேஜும் அதே தான். பெர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு 1,00,000 கொடுக்குறாங்க, ஒரு 1,00,000 இருக்குது, 1,00,000 இருக்குது அப்படின்னா இதில் 12% கேட்குறாங்கன்னா நீங்கள் வந்துட்டு 1,00,000 × 12/100 அப்படிலாம் போட தேவையே இல்லை. நான் என்ன சொல்கிறேன், 1,00,000 லாஸ்ட் ஒரு 0 அடிச்சிட்டிங்கன்னா என்ன வரும், 10,000. இது எத்தனை, இது 10%. ரெண்டாவது 0 அடிச்சிட்டிங்கன்னா அது 1000. இது 1%. நமக்கு எத்தனை சதவீதம், 12% செய்கிறோம். அப்போ இது 2000. மொத்தம் எத்தனை, 12,000. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக சால்வ் பண்ணிங்கன்னா முடிஞ்சிடும். இதுக்காக நீங்கள் 100 போட்டு 12/100 அப்படின்னு போட்டு அடித்து கொடுக்குறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். சம்டைம்ஸ் நம்ம மேத்தமெட்டிக்கலாக கொஞ்சம் எரர் பண்ணிட்டோம்னா அதுவும் சிக்கலாக ஆயிரும். ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. தனிவட்டியை பொறுத்த வரைக்கும் மொத்தத்திலே ஒரு 5லேருந்து 6 ஃபார்முலா தான். ஒன்று சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இன்னொன்று அமௌண்ட்டு,
அதுக்கப்புறம் SI/B அந்த மடங்கு தனி வெட்டி அசலை போல் எத்தனை மடங்கு இருக்குது அப்படின்னு கேட்டால் அது ஒரு சம்ம. அதுக்கப்புறம் என் வருடங்கள் குத்து 6% வட்டி விதத்தில் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை மடங்கு எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு ஒரு சம்ஸ் கேட்பாங்க. ஸோ இதுதான் மொத்தமே ஒரு 3லேருந்து 4 ஃபார்முலா தான் தனி வெட்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளாக நீங்கள் படிச்சுக்கலாம். தனி வெட்டி ஒரு மேட்டரே கிடையாது. ஆக்சுவலாக இப்போ TNPSC தனி வெட்டியை தாண்டி கூட்டு வெட்டி தான் அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2024 முத நடந்த ஒரு எக்ஸாம் ஏஇ எக்ஸாம். இந்த ஏஇ எக்ஸாமில் 8th புக்கில் உள்ள 2 எடுத்துக்காட்டு கணக்குகள் அப்படியே வரிசையாக கேட்டிருந்தாங்க. ஸோ அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. மஸ்ட்டு நீங்கள் ஸ்கூல் புக் படிக்கிறீங்கன்னா எடுத்துக்காட்டு கணக்குகள் மஸ்ட்டாக படிச்சுக்கோங்க. இயற்கணிதம் அதே மேட்ரு தான் இருக்கும், வேறு எந்த மேட்டரும் இருக்காது. புள்ளியலை பொறுத்த வரைக்கும் இதே தான். இது கொஞ்சம் படிச்சுக்கோங்க. முகடுனா என்ன, இடைநிலைனா என்ன, சராசரினா என்ன, இது கொஞ்சம் மஸ்ட்டுக்கோங்க. முகடுனா என்ன, இப்போ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, ஒரு அஞ்சு நம்பர் கொடுத்துருக்காங்க, 5 அப்புறம் 6 ஸோ இந்த மாதிரி ஒரு சீரியஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதில் எந்த நம்பர் அதிகமாக வருதோ அதுதான் என்னது முகடு. இப்போ இதில் முகடு 5 அப்படின்ட்டு வரும். இதில் வீச்சு அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது. வீச்சு அப்படின்னு ஒன்று இருக்குது. வீச்சு அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. அதாவது இருக்கிறதுலே பெரிய நம்பர் எது, இதில் 6. அப்போ 6 இருக்கிறதுலே சின்ன நம்பர் 5. 6 - 5 அப்போ 1. ஸோ இதுதான் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் கழிச்சா வீச்சு. இந்த இடைநிலை, முகடு, வீச்சு இது 3ஐயும் கூட்டி 3ஆல் வகுத்தா அதுக்கு பேர் தான் கூட்டு சராசரி. இது 3ஐயும் கூட்டி 3ஆல் வகுத்தா கூட்டு சராசரி. அவ்வளோதான் அது மேட்ரு. ஸோ இது பெரிய விஷயமே கிடையாது. 8th பொறுத்த வரைக்கும் அதே தான். எண்களை பொறுத்த வரைக்கும் விகிதமுறை எண்கள், விகிதமுறை எண்கள் இது ரெண்டுமே பார்த்துக்கோங்க, முக்கியமானது. அதுக்கப்புறம் முக்கியமானது இந்த வர்க்கங்களின் வர்க்கமூலம் ரொம்ப மஸ்ட்டுங்க. நீங்கள் கண்டிப்பாக ஒரு 25 வரைக்கும் ஸ்கொயர் நம்பர்ஸ் படிச்சுக்கோங்க. ஸ்கொயர் வேல்யூஸாக 25 வரைக்கும் படிச்சுக்கோங்க. கியூப் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா ஒரு 20 வரைக்கும் படிச்சுக்கோங்க. ஸ்கொயர் நம்பர்ஸு 25 வரைக்கும் படிச்சுக்கோங்க. கியூப் வேல்யூனா ஒரு 20 வரைக்கும் படித்தா போதும். 10 வரைக்கும் மஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சிருக்க வேணும். அளவைகள் பொறுத்த வரைக்கும் வட்டத்தின் பகுதிகள், அதுக்கப்புறம் கூட்டு வடிவங்கள், முப்பரிமாண வடிவங்கள் அந்த மாதிரி தான் இருக்கும். கூட்டு வடிவங்கள்ன்றது ஒரு உருளை இருக்கும், உருளைக்கு மேலே ஒரு கூம்பு இருக்கும். இதுதான் கூட்டு வடிவங்கள். முப்பரிமாணம் அப்படின்றது 3D தான், வேறு ஒன்றுமே கூடாது. கனசதுரம், கன செவ்வகம், கோளம் அந்த மாதிரி உள்ள சம்ஸ் எல்லாமே உருளை இது எல்லாமே முப்பரிமாண வடிவங்களில் வந்துடும். இயற்கணிதங்களில் அதே தான். இயற்கணித கோவைகளின் பெருக்கல், வகுத்தல் அது இது பேசிக்ஸ் தான் இருக்கும், அது கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வாழ்வியல் கணிதம் முக்கியமானது. இதில் லாப நட்டம் அதே தான் ஆரம்பத்திலே சொன்னால் அந்த லாப நட்டம் படிச்சுக்கோங்க. கூட்டு வட்டி மஸ்ட்டு. இதிலிருந்து தான் எடுத்துக்காட்டு சமஸில் அடுத்தடுத்து உள்ள 2 எடுத்துக்காட்டு கணக்குகள் இப்போ நடந்த ஏஇ எக்ஸாமில் கண்டினியூவாக அப்படியே அடுத்தடுத்த கொஸ்டினாக இருந்தது. ஸோ கூட்டு வட்டி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வாய்ப்பாடு தெரியணும். ப்ளஸ்ஸு கியூப் வேல்யூ, ஸ்கொயர் வேல்யூ இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருந்தா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது தெரியாமல் பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அடுத்து டைம் அண்ட் ஒர்க்கு, நேரம் மற்றும் வேலை, இது ஒரு முக்கியமான சாப்டர். இது கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒரு சின்னதாக ஷார்ட்கட்ஸ் வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, 12 பேர் 24 பேர் பார்க்குறாங்க அப்படின்னா எத்தனை நாள் வரும் அப்படின்னு ஷார்ட்கட்டாக நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. 12 24 8 4 அப்படின்னு என்ன வேணாலும் கேட்டு போகிறேங்க. இந்த நம்பர்ஸ் வந்துச்சுன்னா இதுதான் ஆன்சர் அப்படின்ற மாதிரி தெரியாத பட்சத்துக்கு மனப்பாடம் பண்ணுங்கள். தெரிஞ்ச வரைக்கும் நல்லா போட்டு பாருங்கள். கணக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோவுக்கு எவ்வளோ டெஸ்ட்டு போகிறீங்களோ அவ்வளோவுக்கு அவ்வளோ அது சிம்பிளிஃபையாக இருக்கும். அடுத்து 8th நமக்கு இந்த ஃபிபொனாச்சி எண்கள் இது ஒரு முக்கியமானது. லாஸ்ட்டாக இப்போ நடந்த ஏஇ எக்ஸாமில் இப்போ ஏஇ எக்ஸாம்லேருந்து இதிலேருந்து ஒரு சம்ஸ் வந்து ஃபிபொனாச்சி. ஸோ பாருங்கள், 8th மட்டும் முடிச்சிருந்தா 8th புக்கு மட்டும் முடிச்சிருந்தா லாஸ்ட்டாக நடந்த டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாமில் ஒரு 4 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கலாங்க. 4 கொஸ்டின் அட்டன் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு புக்கிலேருந்து 4 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. இந்த ஃபிபொனாச்சி எண்கள்னால் ஒன்றும் கிடையாது. 1 அதுக்கப்புறம் 1 கூட்டினா 2, 1 2 கூட்டினா 3. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து கூட்டிகிட்டே போகிறது தான் ஃபிபொனாச்சி எண்கள். இது மாதிரி நிறைய எண்கள் இந்த ஸ்கூல் புக்ஸில் நிறையா இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். HCF மஸ்ட்டு, நீங்கள் அது பார்த்துக்கோங்க. எல்லாம் திரும்ப சொல்கிறது தான். ஸ்கூல் புக்ஸ் மேக்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் மிஸ் பண்ணிடவே கூடாது. ஆரம்பத்தில் பார்த்தது தான் ரேஷனல் அண்ட் இரேஷனல் நம்பர்ஸ், விகிதமுறை எண்கள் மற்றும் விகிதமுறை எண்கள் ஆரம்பத்தில் பார்த்தது தான். இது காரணிப்படுத்துக்கு ஒரு முக்கியமானது. காரணிப்படுத்துதல் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க, அது ரொம்ப முக்கியமானது. அது காரணிப்படுத்துதல் எதுக்கு யூஸ் ஆகும்னா இந்த எல்சிஎம் HCFக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அளவியல் பொறுத்த வரைக்கும் அதே தான். கனச்செவ்வகம் மற்றும் கனச்செவ்வகத்தின் புறப்பரப்பு, அதோட வாளி, அதே தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. என்னென்னா
ஒரு கியூபோட ஃபார்முலாஸ் மேக்ஸிமம் இந்த அளவியலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபார்முலாஸ் மஸ்ட்டு. ஃபார்முலாஸு கண்டிப்பாக படித்தா மட்டும்தான் பண்ண முடியும். இப்போ நடந்த ஏஇ எக்ஸாமில் அதிகமாக வந்த கொஸ்டின்ஸ் கூம்புலேருந்து மட்டும்தான், அதாவது கோன்லேருந்து தான் நிறையா கொஸ்டின்ஸு வந்திருந்தது. மென்சுரேஷனை பொறுத்த வரைக்கும் கேட்டது கோன்லேருந்து 3 சம்ஸோ 4 சம்ஸோ கேட்டுதான். கோன்லேருந்து மட்டும்தான், அதுக்கும் இந்த 9th புக்லேருந்து தான் கொஸ்டின்ஸு வந்துருந்துச்சு. ஸோ ஸ்கூல் புக்ஸை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ரெஃபர் பண்ணி படிக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஆரம்பத்தில் சொன்ன அதை தான், கூட்டு சராசரி, இடைநிலை, முகடு, அதே தான். நிகழ்தகவு ஒரு முக்கியமான சாப்டர். கார்ட்ஸு, காயின்ஸு, இப்போல்லாம் டிஎன்பிசி கொஞ்சம் வேறு லெவலில் யோசிக்கிறாங்க. என்னென்னா, ஒரு 5 கலரை கொடுத்துட்டு இதில் எந்தெந்த கலரை எப்படி எடுக்குன்னா எத்தனை முறையான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். 10th பொறுத்த வரைக்கும் அதே தான். இந்த யூக்ளிடியன் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. இது வந்துட்டு ஜிசிஇடி தான் யூக்ளிடியன். அதுக்கப்புறம் முக்கியமானது இந்த கூட்டுத்தொடர் வரிசை, பெருக்குத்தொடர் வரிசை முக்கியமானது. இந்த கூட்டுத்தொடர் வரிசைக்கும் பெருக்குத்தொடர் வரிசைக்கும் உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சது அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்கேஸ் எனக்கு ஃபார்முலா தெரியலை சார், இது எப்படி சார் சால்வ் பண்ணுறது அப்படின்னா, ஒன்றுமே இல்லை. கூட்டுத்தொடர் வரிசைன்னா 2 கூடுதுன்னா அது எல்லாமே அப்படியே 2 தான் கூட்டிகிட்டே போகும். இப்போ 20வது நம்பர் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் 2 கூட்டி 20வது நம்பர் என்ன வருதோ இது எல்லாத்தையும் கூட்டி போட்டிங்கன்னா கூட்டுத்தொடர் வரிசை. இதே இது பெருக்குத்தொடர் வரிசைன்னா இது எல்லாமே பெருக்கல் விதத்தில் போகும். இதில் 20வது நம்பர் கேட்டால் 20வது நம்பர் பெருக்கும்போது என்ன நம்பர் வருதோ அதுதான் அதுக்குள்ள ஆன்சர். ஸோ ஃபார்முலா தெரியாத பட்சத்துக்கு இதை இப்படி தான் சால்வ் பண்ணணும். ஃபார்முலா படிச்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைமு கன்சப்ஷன் குறையும். இல்லை சார் என்னால் ஃபார்முலா மனப்படம் வச்சுக்கல, அங்கே போய் மறந்துடுச்சு அப்படின்றவங்களுக்கு தான் இந்த ஐடியா சொல்கிறேன். நீங்கள் இதே ஐடியாவாக கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணிடக்கூடாது. இயற்கணிதம் அதே தான், சேம் தான். விகிதமுறு கோவைகள் அந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் உள்ள அளவியல். 10th உள்ள அதே அளவியல். கன அளவு, புறப்பரப்பு, இணைந்த உருவங்கள் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான். இப்படி ஒரு ஊரில் இருக்குது அப்படின்னா இதில் ஒரு கூம்பு இருக்கும். ஸோ இதோட பரப்பளவு என்ன அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் இருக்கும். சம்டைம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த இணைந்த கண்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கூம்பு இருக்குது, இந்த கூம்பில் மேல் பகுதியை விட்டு எடுத்துட்டால் இதில் உள்ள ஏரியா எப்படி இருக்கும், இதோட வால்யூம் என்ன, அந்த மாதிரி சம்டைம்ஸ் கேட்கலாம். மாறுபாட்டுக்கல்ன்றது ஒன்றுமே கிடையாது. ஒரு சிம்பிளாக ஒரே ஒரு ஃபார்முலா தான். அதாவது மாறுபாட்டுக்கல் அப்படின்றது σ/x × 100. இந்த ஒரு ஃபார்முலா தான். நீங்கள் மாறுபாட்டுக்கல் படிச்சிங்கன்னா போதும். இந்த ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் சிக்மா அப்படின்றது ஒரு திட்ட விளக்கம், இது எக்ஸ்ன்றது கூட்டு சராசரி. இது எல்லாமே போட்டிங்கன்னா மாறுபாட்டுக்கல் கிடச்சிடும். சிம்பிளாக இந்த ஃபார்முலா மட்டும் மனப்பாடம் வச்சுக்கோங்க. இது எப்படி கேட்டாலும் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். நிகழ்தகவை பொறுத்த வரைக்கும் அதே தான். எத்தனை கார்ட்ஸ் இருக்குது, மொத்தம் 52. இதில் ராஜா எத்தனை, ராணி எத்தனை, ஆஷ் எத்தனை, ஹார்ட் எத்தனை, ஃப்ளார் எத்தனை. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா தெரிஞ்சுக்கிட்டாலே மேக்ஸிமம் இந்த சீட்டுக்கட்டை பொறுத்த வரைக்கும் சால்வ் பண்ணிடலாம். ஒரு காயினை சுண்டுறோம் அப்படின்னா எத்தனை ஹெட்டு எத்தனை டெய்ல் விழுவும் அப்படின்னு ஒரு சம்ஸ் வரலாம். வேறு என்ன கேட்கலாம், பகடைகள், ஒரு பகடையை உருட்டினா எத்தனை, 2 பகடைகள் உருட்டினா எத்தனை, 3 பகடைகள் உருட்டினா எத்தனை அப்படின்ற சம்ஸ் தான் அதிகமாக வரும். ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் இதுதான் சம்ஸு. புதுசாக கேட்டால் வாய்ப்புகள் கேட்கலாம். ஒரு மரப்பட்டிக்கெலாம் 5 பந்து வச்சுருக்கேன், 5 பந்தில் 2 சிவப்பு 3 கருப்பு அப்படின்ற மாதிரி ஒரு சம்ஸ் கொடுத்தாங்கன்னா அதையும் இதே மெத்தடில் தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் ஸ்கூல் புக்ஸில் உள்ளது. நீங்கள் ஒரு குரூப் 4க்கு படிக்கிறீங்கன்னா என்ன கேட்டால் 6லேருந்து 10 உள்ள மேக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். கண்டிப்பாக ஒரு 25க்கு ஒரு 20 கொஸ்டின் எடுக்கலாம். நான் ஏன் 5 கொஸ்டின் சொல்லலை அப்படின்னா, அந்த 5 கொஸ்டின் சைக்காலஜி கொஸ்டின்ஸாக இருக்கலாம். ஏன்னா இப்போ லாஸ்ட்டாக நடந்த ஏஇ எக்ஸாமில் 25 கொஸ்டினில் 7 கொஸ்டின் வந்துட்டு எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா சைக்காலஜிலேருந்து கேட்டிருக்காங்க. டிஎன்பிசி புதுசாக ஒரு ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னா கவுண்டிங் ஃபிகர்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஒரு முக்கோணம் இருக்குன்னா இதில் எத்தனை முக்கோணம் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சம்ஸு கேட்குறாங்க. இதில் எத்தனை முக்கோணம் இருக்குது, ஒரு சதுரம் இருக்குது அப்படின்னா இதில் எத்தனை சதுரங்கள் இருக்குது, அந்த மாதிரி சம்ஸ்லாம் இப்போ கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது எதில் கேட்பாங்க அப்படின்னா எஸ்ஐ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் டைமாக நான் இப்போ தான் டிஎன்பி எக்ஸாமில் இந்த கவுண்டிங் ஃபிகர்ஸ்லாம் பார்க்குறேன். ஸோ அதனால் நீங்கள் படிக்கும்போது எல்லாமே படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் நம்பர் சீரிஸ் மஸ்ட்டு. நம்பர் சீரிஸ்னால் என்ன, ஏபி ஈஸ்ட்டு சிடி இதுக்குள்ள என்ன, அப்புறம் ஏக்கு அடுத்து சி அப்படின்னா இந்த மிஸ்ஸிங் கேரக்டர்ஸ் என்ன. ஸோ அந்த மாதிரி சம்ஸ் வராங்க, நம்பர்ஸ் கேட்குறாங்க, நிறையா கேட்குறாங்க. ஸோ சைக்காலஜியும் கொஞ்சம் நிறையா தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு படிக்கிறீங்க அப்படின்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 25 மஸ்ட்டு. அப்படியே விட்டால் ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் தப்பாகலாம். அதை தாண்டி நீங்கள் தப்பு பண்ணீங்க அப்படின்னா அதோட எஃபெக்ட் எங்கே இருக்கும்னு நீங்கள் அந்த ரிசல்ட் வரும்போது பார்ப்பீங்க. மேக்ஸில் ஈஸியாக 25 மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். மேக்ஸில் 2வது என்ன பண்ணணும்னா, இது வரைக்கும் நடந்த டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸை பூரா எடுத்து அதில் உள்ள சம்ஸ் எல்லாமே நம்ம என்ன செஞ்சிடணும், சால்வ் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஈஸியாக சால்வ் பண்ணலாம். நிறையா மேக்ஸு சால்வ் பண்ணுங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். மேக்ஸில் 25 இருக்கிறது ஒரு மேட்ரே கிடையாது. ரொம்ப சிம்பிள் தான். ப்ராக்டிக்கலாக இருங்க. ஒரு எக்ஸாம் வருது, நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா ப்ரெஷர் ஆகாதீங்க தயவு செஞ்சு. என்னால் முடியுமா சார், முடியாத சார், எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. ஒரு விஷயம் நடந்ததுன்னா நம்ம என்ன செய்ய போகிறோம், அதை நம்மளால் மாற்ற முடியுமா? கண்டிப்பாக மாற்ற முடியாது. அதை மாற்றணுன்னா நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி போனால் மட்டும்தான் அந்த விஷயத்தை என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும். ஸோ படிக்கிற எல்லாருக்கும் வேலை கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காதுல. எத்தனை லட்சம் பேர் அப்ளிகேஷன் போட்டாலும் உங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்குன்னு மட்டும் உங்கள் கண்ணாடியில் எழுதி வச்சுக்கோங்க. எனக்குன்னு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல ஒரு வேலை எழுதி வச்சுருக்காங்க சார், அதை யாராலையும் மாற்ற முடியாது சார் அப்படின்ற மட்டும் உங்கள் மனசில் எப்போவுமே விதைச்சிக்கிட்டே இருங்க. நீங்கள் எப்போல்லாம் சோர்ந்து போகிறீங்களோ அப்போல்லாம் ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் உங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. என்னால் முடியலைன்னா எவனாலும் முடியாது அப்படின்ற ஒரு மந்திரத்தை மட்டும் எப்போவுமே சொல்லிக்கிட்டே இருங்க. படிக்கும்போது தயவு செஞ்சு சோர்ந்துடாதீங்க. இப்படி உங்களுக்கு சோர்வாக இருக்குது சார், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில சார் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எனக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணுறேன். ஒரு ஹெல்ப்பிங் டெண்டன்சியில் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன ஸ்டடி ரிலேட்டடாக என்ன ஹெல்ப்னாலும் கேளுங்க, என்னால் முடிஞ்சால் பண்ணுறேன். இல்லை அது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன். 2 மெத்தடு என்னால் பண்ண முடியும். ஸோ படிக்கிறத மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். உங்களுக்கு ஹெல்ப்பும் சரி, உங்களுக்கு தேவையான மெட்டீரியலும் சரி, நம்ம ஃப்ரீ டெஸ்ட்டு, ஜிஎஸ்ஓ ப்ரீ டெஸ்ட்டு போயிட்டுருக்கு டெலகிராமில். மேக்ஸுக்கு டெஸ்ட்டு போட்டிருக்கோம். கரண்ட் அஃபேர்ஸ் ரெகுலராக ப்ரீ டெஸ்ட் போடுறோம். தமிழ் மேக்ஸ் மட்டும் பெய்டு டெஸ்ட்டு. ஸோ அதனால் அது 2க்கு மட்டும் மினிமம் ப்ரைஸ் தான் வச்சுருக்கோம். எல்லாராலையும் பே பண்ணி படிக்க முடியாது. ஸோ அதனால் நான் ஒரு மினிமம் ப்ரைஸ் தான் வச்சுருக்கேன். ஒரு ஏழை மாணவன் எவ்வளோ பே பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவங்க எவ்வளோ பே பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு நல்லா தெரிஞ்சதுனால தான் ஒரு மினிமம் ப்ரைஸாகவே நான் வச்சுருக்கேன். எனக்கு சம்பாதிக்கணும் அப்படின்லாம் பெருசாக ஒன்றும் ஆசையெல்லாம் கிடையாது. விருப்பம் இருக்கிறவங்க டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். இது மட்டும் படித்தா போதும். இது தவிர வேறு எதுவுமே கிடையாது. இது போக உங்களுக்கு ஃபர்தராக ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு, இல்லை வேறு ஸ்டடி எப்படி பண்ணுறதுன்னு தெரில, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரில, என்னால் 4 மாதத்தில் முடிக்க முடியுமா, 3 மாதத்தில் முடிக்க முடியுமான்னு தெரியலை சார் அப்படின்னா ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். எல்லோரும் இந்த டிஎன்பிஎஸ்சியில் வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.